ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்வில் சவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராடக்ட் Yamahaவில் ஒரு 11.2 AV ப்ராசஸர் பார்க்குறோம். இது வந்து அவன்டேஜ் லைனில் ஃப்ளாக்ஷிப் மாடலாக வந்த ப்ராசஸர். மாடல் பார்த்தீங்கன்னா CXA 5100 அப்படிங்கிற மாடல். முன்னாடி வந்து செப்பரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ ப்ரீ ப்ராசஸர், ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து செப்பரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செப்பரேட்ஸ்னால் ப்ரீ ஆம்ப் செக்ஷன் தனியாக, பவர் ஆம்ப் தனியாக, அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணோம், DTS-X வரும், 4K அப்ஸ்கேலிங் உண்டு, உங்களுக்கு ப்ளூடூத், வைஃபை, USB அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உண்டு. மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 32 பிட் DAC கொடுத்துருக்காங்க. DAC பார்த்தீங்கன்னா ESS Sabri DAC கொடுத்துருக்காங்க, ES9016 அல்ட்ரா DAC. இது ஒரு எக்ஸலண்ட்டான DAC. சவுண்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ஈவன் ஃபுல் வால்யூம்லேயே வந்து உங்களுக்கு டிஸ்டார்ஷன் சுத்தமாக தெரியாது. ஐ மீன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியாது. அண்ட் டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். அண்டு இதோட முக்கியமான சவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அண்டு நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து உங்களுக்கு சென்டர் வாய்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. சின்ன சின்ன உங்களுக்கு அந்த ஹஸ்கி வாய்ஸ்லாம் ரொம்ப கிளியராக தெரியுது. அண்டு அதர் தன் தட் ஸ்டீரியோவில் நீங்கள் 2 சேனல் மியூசிக் ஆப்ஷன் இருக்குது. அதில் பாட்டு கேட்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீரியோ ஆம்புக்கு அளவுக்கு வருது. ஐ மீன் இஃப் யூ யூஸ் ஏ ப்ராப்பர் பவர் ஆம்ப், இதுக்கு மேட்சிங்கான பவர் ஆம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஏவி ரிசீவர்ஸ் வாங்கிட்டு அடுத்தடுத்து நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸாக யூஸ் பண்ணுறீங்க, திருப்பி ஏவி ரிசீவரை ஃப்ளாக்ஷிப் மாடலுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்க, அதுக்கு இது நீங்கள் ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எக்ஸலண்ட்டான ப்ராசஸர். வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.